பறை இசை எப்படி நாடி நரம்பெல்லாம் உணவேறி அந்த தாளத்துக்கு ஒருவரை ஆட வைக்கிறது? இசையிலே மூத்த கலை, முதன்மை கலை. இந்த கலை, இந்த அடி ஒரு வயது குழந்தையை கூட இந்த அடிக்கு ஆட சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சிகரமான இரத்தத்தை சூடேற்றி அதனுடைய முயற்சியின் பேரில் அந்த கலை, இந்த இசை அவனை தூண்டுது, ஆட சொல்லி தூண்டுது. ஏன்னா அந்த அடி தமிழகத்தில் முதன்மையான ஒரு அடி. இந்த கர்நாடக சங்கீதங்கள்லாம் வருவதற்கு முன்னதாக இசைக்கப்பட்ட ஒரு அடி. அந்த அடியை அடிக்கிறவங்களுக்கு அந்த அடி ஏன்ங்கிறதே தெரியாது. ஆனால் அன்று உள்ள காலங்களில் அந்த அடி முதன்மை அடியாக வந்தது. அது பறை அன்றைக்கு கூடிய இப்போ பறையிலே ஒரு 2-3 வகையான பறைகள்லாம் இருக்கிறது. முதல்ல பெரும்பறைன்னு ஒன்று சொல்லுவோம். அது கிராமங்களில் ஆரம்ப காலங்களில் முதல்ல சாமிக்கு முன்னாடி அடிச்சுட்டு போகும்போது சத்தம், பறை தப்பு வருது. ஒரு சில நாட்டில் தப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சில காலங்களில் பறைன்னு சொல்லுவாங்க. இப்போ பறைங்கிறது அந்த வார்த்தை விளம்பரப்படுத்துதல், மக்கள்கிட்ட ஒரு காரியங்களை சொல்லி, இன்றைக்கி கூட்டம் நடக்க போகுது, இல்லை இன்றைக்கு ஒரு விழாக்கள் நடக்க போகுது, அதுக்கான ஒரு அறிகுறி இல்லை அறிவிப்பை சொல்லக்கூடிய அந்த ஒரு பறை தான் அதற்கு பேர் பறைன்னு வந்தது. தப்புங்கிறது கிராமங்களில் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட வார்த்தை. அது இதில் ஆரம்பங்களில் சாமிக்கு முன்னாடி அடிச்சுட்டு போகிறது தான் இந்த ஒளி எழுப்புதல். அடிச்சுட்டு போகும்போது சத்தம் கண்டு சாமி வருது அப்படிங்கிறது. அதே நாட்களாக அந்த அடிக்கு அந்த பண்டாரம் சொல்லி சாமியுடைய அவதாரத்தை அந்த கரகத்தை தூக்கி தலையில் வச்சுட்டு போகும்போது ஒரு சில ஆடங்களில் அப்படி அந்த அடிக்கு லேஸ் அப்படி அசைஞ்சு ஆட ஆரம்பித்த கையோட, சரி அம்மா நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க நினைக்கிறாங்க. அம்மா நம்ம வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதன்படியாக அவங்க சொல்ல அவருக்கு அதில் ஒரு பெரிய தூண்டுகோல் ஆயிடுச்சு. தூண்டுகோல் ஆனதுக்கு பிறகு அவர் சில இடங்களில் சில வீடுகளில் இது அடிக்கிறதுக்கு ஏசுவாச உடம்பை அசைச்சிக்கிட்டு வந்தார். அப்புறம் ஆட்டமாகிடுச்சு, வருங்காலங்களில் ஆட்டமாகிடுச்சு. அது யார் முன்னாடினா அந்த சாமியினுடைய பூசாரின்னு சொல்லக்கூடிய பண்டாரங்கள் தான் அதுக்கு முதல் ஆடி இருக்காங்க பறைக்கு. அந்த பறை பறையினுடைய அடி இன்று திசர நடைன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த திசர நடதானுங்கிறது தெரியாது. அந்த அடியினுடைய இசையும் அதனுடைய வேகமும் அதனுடைய உச்சரிப்பும் யாராவது அந்த கேட்ட உடனே எப்படியும் ஒன்று திரும்பி பார்க்க வைக்கும், இல்லைன்னா கையில் தாளம் போட வைக்கும், இல்லைன்னா எந்திரிச்சு ஆடணும்னு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பெருமையான ஒரு பாரம்பரிய கலை தான் இந்த பறை கலை என்பது எங்களுடைய சான்று. இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் பறை இசை வாசிக்கிறாங்க? பறை தமிழகம்தான் இதனுடைய உயிர் மூச்சு. பாக்கி கர்நாடகத்தில் தப்புலுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அப்புறம் ஆந்திராவில் தப்பட்டை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அந்த தப்பட்டைங்கிறது தான் இன்றைக்கி எங்கள் வகையிலேயே பறை தப்பட்டைன்னு இன்றைக்கி தமிழகத்துக்குள்ளே அந்த தப்பட்டை வந்துருச்சு. தப்பட்டைங்கிறது அந்த பிளாஸ்டிக் சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் போட்டு அடிக்கிறாங்க. அது நம்ம கலை இல்லை, நம்ம கலை தோல் கருவி. தோளால் மூட்டப்பட்டு அதை இழுத்து கட்டி அதை காய வச்சு அது அடிக்கிறது தான் அது ஓசை, அதுதான் பறை. இது நம்ம தமிழ் கலை, தமிழில் தான் அது மிக இருக்குது. பாக்கி ஊரில் எல்லாம் இது மாதிரி இசைக்கிறாங்க. அது பறை கிடையாது. எல்லாம் அவங்க அந்த பேப்பர் மூலியமாக செய்யப்பட்ட அந்த கருவி வச்சு இசைச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அந்த பாரம்பரிய முறைப்படி அந்த காலில் சலங்கை கட்டி அந்த பறை காலங்கள் ஆரம்பமாக ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் வந்ததுக்கு பிறகு இது பாடங்கள் வரிசைப்படுத்தப்பட்டுச்சு. வரிசைப்படுத்தப்பட்டு 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி 40 அடவுகளை கொண்ட ஒரு பெரிய காலத்தை இது உருவாக்கி கொடுக்கப்பட்டது. தமிழ் பல்கலைக்கழகம் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பறை சேர்த்த முதல் அது. அதில் தமிழகத்தில் எல்லா ஊர்லேயும் பறை அடிக்கிறாங்க. ஒவ்வொரு இப்போ மதுரையில் மதுரை, அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, இப்படி சில இடங்களெல்லாம் அந்த பறை அடிக்கிறாங்க. அந்த பறை கோரஸாக அடித்து உடல் அசைவுகள் மட்டும்தான் அதில் கிடைக்கும். உடல் அசைவுகளே ஆடிடுவாங்க அவங்க. ஆனால் அடி கேட்க ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த அடி. இங்கே தஞ்சாவூரில் அப்படி கிடையாது.
அங்கே ட்ரம் போட்டு அடிப்பாங்க. தஞ்சாவூரில் தவுள் போட்டு பேஸ்க்காக தவுள் போட்டு அடிப்பாங்க. இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆட்டமெல்லாம் வந்து வீரஸ்தரமாக இருக்கும். பறையாட்டம் ஆரம்ப காலங்களில் வந்து பறை வந்து சும்மா அந்த கோயில்களுக்கு, சாமி விதிகளுக்கு, துக்கத்து வீட்டுக்கு அப்படி தான் ஒரு கிராமத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்திருக்கிறாங்க. கிராமம் இன்றைக்கி 18 பட்டி கிராமம், 8 பட்டி கிராமம் அப்படின்னு கிராமத்துக்கு கட்டுப்பட்டு அங்கே கூடிய சாமி புறப்பாட்டிலேருந்து ஒரு சாவுலேருந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு செய்தி சொல்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் உடைமைப்பட்டு அப்படி ஒரு அங்கீகாரத்தோடு தான் அந்த கலைஞர்கள் வாழ்ந்திருக்காங்க. நாட்களாக அது ஆட்டக்கலைக்கு மாறப்பட்டுச்சு. ஆட்டக்கலைக்கு மாறப்பட்டு ஆட்டாடவுகளை பயன்படுத்தப்படும் போது அதுக்குன்னு குழுக்கள் பிரிக்கப்பட்டுச்சு. குழுக்கள் பிரியப்பட்டு அங்கங்கே அந்த குழுக்களின் பேரில் நிகழ்ச்சிகளுக்கு அந்த கிராமத்தை விட்டு, கிராமத்துக்குன்னு ஒரு கலைஞர்கள் கிராமத்தை விட்டு வெளியில் கலை நிகழ்ச்சிகள் செல்வது மாதிரி ஒரு அந்த காரியங்களில் இப்போ எங்கள் ஊரில் இந்த கலை இல்லை அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் போய் அவங்கள கூப்பிட்டுக்கிறது. அவங்க கிராமத்தில் கேட்டு கூட்டிகிட்டு வந்து நிகழ்ச்சி பண்ணாங்க. அப்படி போகும்போது நாட்கள் வளர வர, நாகரிகம் வளர இந்த கலைஞர்கள் அங்கே இருந்து வெளியூர்களுக்கு ரேட்டு பேசிக்கிட்டு போய் நிகழ்ச்சிக்கு போனாங்க. அப்படி வரப்போகும்போது ஆட்டங்கள் ஒன்றோடு ஒன்று அன்றைக்கு தற்குறியான ஆட்டங்கள், நிலையான ஆட்டம் கிடையாது. அன்றைக்கு தற்குறியாக அடித்து அதுக்குள்ளே ஒரு ஆட்டங்களை தான் ஆடி அன்றைக்கி வந்திருக்காங்க. இங்கே பல்கலைக்கழகங்கள் வந்ததுக்கு பிறகு தான் அது வரிசைப்படுத்தப்பட்டுச்சு ஆட்டம். ஆனால் இப்போ இந்த அலங்காநல்லூர், வாடிப்பட்டி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த ஆட்டங்கள் வரிசைப்படுத்தப்படுமே தவிர அது அங்கீகரிக்கப்படாமல் பண்ணக்கூடியவங்க அவங்க. இங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூரில் ஆட்டங்கள் வீரசரமாக இருக்கும், அட்டியும் வீரசரமாக இருக்கும். இந்த இசைவு நடைகள் வேறு, மதுரை திண்டுக்கல் வகையில் உள்ள ஆட்டாடைகள் இசைகள் வேறு. ஆனால் இரண்டுமே மக்களை நல்லா மகிழ்விக்கக்கூடிய கலை தான். தஞ்சையில் எந்த காலகட்டத்தில் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? 80 தொடங்கிடுச்சு. 85 கலை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தஞ்சையில் பறை இசைக்கான முன்னோடிகள் யார்? இதுக்கு முன்னோடிகள்லாம் இல்லை, எல்லாம் கிராமங்களில் பழைய பாரம்பரிய முறைப்படி தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறதாக இந்த நம்ம தேவராயன்பேட்டைன்னு சொல்லி இருந்தீங்க, நம்ம திருச்சி ரோட்டில் ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து இங்கே முறைப்படி பயிற்சி கொடுக்க சொன்னோம். பயிற்சி கொடுத்து அந்த கலையை வந்து கற்றாங்க. அதில் வந்தவர் தான் இறந்து போன ரங்கராஜ், கலியன், ராஜேந்திரன், ஒரு சில ஆட்கள்லாம் இன்னும் அதில் இருந்தவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. சில ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்க இப்போ கலையை விட்டுட்டாங்க. ரங்கராஜ்னு இன்னொரு சின்ன ரங்கராஜ், பெரிய ரங்கராஜ்னு இல்லை. பெரிய ரங்கராஜுங்கிறவர் தான் இந்த கலையின் மூத்தபடியாக இருந்து இந்த கலைக்கு ஒரு பெருமையை சேர்த்தான். பல நாடுகளில் போய் இந்த கலையை சொல்லியும் கொடுத்தாப்புல. இறந்துட்டான். இறந்ததுக்கு பிறகு அந்த கலையை இப்போ நாங்கள் திரும்பி அந்த கலையை சொல்லி கொடுத்து வளைச்சிட்ருக்கோம். எந்தெந்த நிகழ்வுகளுக்கு பறை வாசிப்பீர்கள்? வந்து துக்கத்துக்கு மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதற்கு பிறகு சாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி அடிச்சுட்டு போவாங்க. ஆனால் இன்று எல்லாத்துக்குமே அரசு நடத்தக்கூடிய கலை விழாக்கள், கோயிலில் திருவிழாக்கள், இறப்பு, பிறப்பு, திருமண விழா, சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்துக்குமே இன்றைக்கு பறையை வந்து இறப்புக்கு மட்டுமே இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு கலை வந்து இன்று அனைத்துக்குமே உள்ள ஒப்பனையாகி வெளியில் வந்துருச்சு. அதனால் இன்றைக்கு எல்லாருமே மதிக்கக்கூடிய இந்த கலையை வந்து வச்சுருக்கணும். ஒருத்தர்லாம் அவர் மேரேஜில் வந்து சிங்கப்பூரில் மேரேஜ் அவர் சிங்கப்பூரில் வந்து எனக்கு வந்து பறை இசையினால் தான் நான் திருமணம் நடத்துவேன்னு சொல்லி அப்புறம் பறை இசை கலைஞர்கள் அங்கே சிங்கப்பூருக்கு வர சொல்லி அங்கே கலை நிகழ்ச்சி பண்ணி தாலி கட்டியிருக்காங்க. அப்படி இன்னும் நிறையா கலைஞர்கள்லாம் மேடையில் பறையே முழக்கம் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நாகரிகமான இடத்திற்கு இந்த கலை மேலே போயிடுச்சுங்க. பறை இசைக்கும் போது மக்களுடைய ரசனை எப்படி இருக்கும்? அடித்ததான் அடித்தவொடனே எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருவாங்கள்ல. நாங்கள் ஒரு பக்கம் ஆடுவோம், அவங்க ஒரு பக்கம் ஆடுவாங்க. அப்படி தான் எல்லாருமே. அது வந்து இதில் கூட ஜாதி மதம்லாம் கிடையாது. எல்லா இனத்துக்காரங்களும் அடி போட்டால் எல்லா இனத்துக்காரங்களுமே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பறைக்குன்னு சொல்லி பறை அடித்தவங்க தான் ஆடுனாங்க, நம்மளாம் பேசாமல் போகணுன்னு இல்லை. கொஞ்சம் சரக்கு போட்டாங்கன்னா அடித்ததுக்கு எல்லா இனத்துக்கு மக்களும் அந்த இசைக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒருமித்த கலையாக போயிடுச்சு.
இதில் சாதி மதம் இன உணர்வு எல்லாம் அப்பாற்பட்டு எல்லாருக்குமே சமமாக போயிடுச்சு. இன்று பறை வாசிப்பதால் சமூகத்தில் மரியாதை உள்ளதா? அங்கீகாரம் இருக்குது. ஒரு சில இடங்களில் இன்னும் தவறான கோட்பாடில் தான் பார்க்குறாங்க. இப்போ கிராமத்தில் போயிட்டோம்னா கிராமத்துக்கு போனாங்கன்னா அவர்களை இன்னும் தரகுறைவாக பார்க்குறதும் கீழே உட்கார சொல்கிறதும் இல்லை ஒரு தனிமையாக ஒரு இடத்துல போய் நிற்க சொல்கிறதும் உணவு பிரச்சனையில் அவங்களுக்கு சரி வர ஒரு தகுதியான இடத்துல சாப்பாடு கொடுக்கறதும் இல்லை. அப்படிலாம் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆனால் அரசு விழாக்களில் அதெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நல்ல முறையோடு போயிட்டுருக்கு. கிராமத்தில் சில முன்னோர்கள் முதல்ல இருந்ததற்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆரம்ப காலங்களில் இப்போ 2000 இருந்து வாழ்க்கை இப்போ கிடையாது. ஓரளவுக்கு இன்றைக்கு கிராமத்துலேயும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கலைஞர்களை அங்கங்கே மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஊர்களில் அந்த கிராமத்துக்காரங்க அந்த முன்னோர்கள் இன்னும் நம்மளை தரைகுறைவாக தான் பார்த்துட்டு தரைகுறைவாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது. பறைக்கு அரசு தரப்பில் எவ்வகை அங்கீகாரம் உள்ளது? அதெல்லாம் நிறைய அதிகமாக போராட்டங்கள்லாம் அதற்கு பிறகு மேடைக்கு போகும்போது மேடையில் அங்கீகாரம் கண்டிப்பாக அரசு மேடைகளில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் எங்களை கூப்பிட்டு பாராட்டி அதுக்குண்டான நினைவு பரிசுகள்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் பிரதமரோடெல்லாம் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணி டெல்லி அந்த நிகழ்வுக்கு போயிருக்கோம். சுதந்திர தின விழாவுக்கு போயிருக்கும் போதெல்லாம் நம்முடைய கலையை ரசித்து அவர்களோட நாங்கள் படம்லாம் எடுத்திருக்கிறோம். அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நினைவுகள். இங்கே நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் அதே மாதிரி அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர் ஊரில் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதே அதே குஜராத்திலே போய் நிகழ்ச்சி பண்ணும்போது கூட அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது கூட நம்மளோட இது இறங்கி எங்களோட படம்லாம் எடுத்த ஒரு சந்தோஷமான நாட்கள்லாம் நிறையா இருக்குது. நிறையா ஊர்களில் அரசுக்கு சம்மந்தப்பட்ட விழாக்கள் எல்லாம் எங்களை கூப்பிட்டு மாலை மரியாதை சால்வை துண்டு நினைவு பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க. அது எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அது ரொம்ப எல்லா வகையிலுமே இந்த கிராம கோயில்களில் தான் காசு பேசிக்கிட்டு போயிடுவோம். அரசு சம்மந்தப்பட்ட விழாக்கள் எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு சம்பளம்னு அரசில் கொடுப்பாங்க. அதுதான். ஆனால் இங்கே மேடையேற்றி மிக அழகாக எங்களை இந்த கலையை பற்றி வெளிப்படுத்தி பேசி எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை எல்லா மேடையிலும் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இன்றைக்கி எத்தனையோ அரசுகள் வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு நாட்டுப்புற கலைஞர்களை மிக விமர்சையாக ஆதரிக்கிறது. சென்னை சங்கமம் நடத்துச்சு. சென்னை சங்கமத்தின் மூலியமாக திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் எங்களுடைய கலைஞர்களை அதற்கு முன்னதாகவே ஒரு 7 வருஷம் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடத்தி அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்வு தந்தாங்க. இந்த கலையை எல்லா பட்டி தொட்டி கிராமங்களுக்கும் செல்லும் வகையில் செஞ்சு ஃபாரினுக்கெல்லாம் இந்த கலை நிகழ்ச்சி போகிறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அதுதான் அவங்க தான் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போவும் இந்த 2022 கூட எங்களுடைய மீண்டும் அந்த நம்ம ஊர் திருவிழா என்ற பெயரில் சென்னை சங்கம நிகழ்வு நடத்தப்பட்டுச்சு. அந்த நிகழ்வில் கூட அவங்க எங்களோட இருந்து எந்த பாராபட்சம் பார்க்காம எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காம எங்களோட வாழ்ந்து எங்களோட கலைஞரோட ஒன்றி போய் நாங்கள் அக்கா மேடம் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ஒரு உறவை எங்கள்கிட்ட அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே அவங்கள பார்த்து எல்லாருமே அவங்க கொஞ்சம் கூட ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவங்களுடைய பணிகளை எல்லாம் வேறு வழியில் வச்சுட்டு எங்களுக்காகவே எங்களோட வாழ்ந்துருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை அரசுகள் வந்திருந்தாலும் இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒளி வீசக்கூடிய ஒரு அரசாக தான் இருக்கிறது. இன்று பறை அதிகமாக ஃபைபர் பறையில் வாசிக்கிறாங்களே. தோல்கருவி இந்த மண்ணின் பாரம்பரிய இசையை கொடுக்கக்கூடியது. எப்படி ஒரு வயலில் விவசாயத்தை உழுது பயிரிட்டு அது முறைப்படி அந்த மண்ணுடைய உரம் அன்றைக்கு இருக்கக்கூடிய கால்நடை உரங்களையும் பயிர்களையும் வளர்த்து அதனுடைய காரியங்கள் செய்யப்பட்டு அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நிறைந்தது போல இருக்கும். இது இன்றைக்கு கூடிய உரத்தை செயல்படக்கூடிய விஞ்ஞான அடிப்படையில் இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த ஃபைபரு. இதில் கிடைக்கக்கூடிய இசையே வேறு துணி அந்த சத்தங்கள் துணிகள்லாம் வேறு மாதிரி கிடைக்கும். தோல்கருவியில் அந்த தா தீ நம் இதெல்லாம் சுத்தமாக கிடைக்கும். ஃபைபரில் அப்படி கிடைக்காது. ஃபைபரில் இந்த தர்ங்கிற சொல்லு தான் அதிகமாக கிடைக்கும். டாங் தர் அதுதான் கிடைக்கும். இதில் எல்லாம் கிடைக்கும். இதில் வார்த்தை சொற்கட்டுகள் அடிக்கும்போது இப்போ தாங்கடத்தக்க தறி கிடத்தக்க தாங்கடத்தக்க தறி கிடக்குன்னு இதில் அடித்தா சுத்தமாக கேட்கும்.
அதில் அந்த தாங்கடத்தக்க தறி கடத்தக்க தாங்கடத்துக்குன்னா சுத்தமாக கேட்காது. அதே மாதிரி இதில் தினத்தா தாங்க தக்கட்ட தக்க சின்னதான் தாங்க தக்கட்ட தக்க சின்னதான்னு சுத்தா கேட்கும். இதில் அந்த வேறு சைஸில் கேட்கும். இது அந்த பைப்பரில் நல்லா நிறைய முறுக்கியிருப்பாங்க. முறுக்கும் போது அது ஒரு அட்டையில் அடித்தது மாதிரி தான் கேட்கும். அது பக்கத்தில் நின்று கேட்கும் போது அப்படி தான் கேட்கும் அட்டையில். ஆனால் இது அந்த கிட்ட நின்னாலும் அந்த ஓசை கிடைக்கும், எட்டி இருக்கும் போதும் அந்த ஓசை கிடைக்கும் தோல் கருவியில். அதான் தோல் கருவிக்கும் ஃபைப்பருக்கும் உள்ளது. ஃபைப்பர் ஒரு குறிப்பிட்ட சத்தந்தத்துக்கு தான் கேட்கும், அதுக்கு மேலே அது அட்டை மாதிரி தான் கேட்கும். ஒரு அட்டையை எடுத்துகிட்டு அடித்தா எப்படி கேட்குமோ அப்படி தான் பக்கத்தில் நிற்கையில் கேட்கும். எட்டி நிற்கையில் எல்லாம் சேர்ந்து கோரஸ் அடிக்கும் போது அந்த சத்தம் கொஞ்சம் மாற்றத்தில் கிடைக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, பக்கத்தில் இருந்தாலும் அந்த ஓசை கணக்கு கிடைக்கும், எட்டி நின்று கேட்கையிலும் அந்த ஓசை மிக அழகாக கேட்கும். நிலையான ஒரு இசை சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தோல் கருவி தான். தோல் கருவி தான் இந்த பறையினுடைய ஒரிஜினாலிட்டியாக தரக்கூடிய ஒரு கலை. தமிழக கலை பண்பாட்டுத்துறை எல்லா அரசு கலை பண்பாட்டுத்துறை ஒரு அரசு நமக்குன்னு இருக்குது. அந்த அரசு தமிழ்நாட்டில் ஒரு 6 இடத்துல இருக்கிறாங்க. அதன் மூலியமாக 38 மாவட்டத்துக்கும் கலை பண்பாட்டுத்துறை போடணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய கலைஞர்களுக்கான ஒரு நல்வழிகளை ஏற்படுத்த முடியாமல் இன்றைக்கு இருக்குது. நிறைய கலைஞர்கள் வாழ்வாதாரங்கள்லாம் சிறக்காமல் பட்டித்தொட்டியில் இருக்கிறவங்கலாம், பெரும்பெரும் கலைஞர்கள்லாம் இன்னும் பட்டித்தொட்டியில் இருக்கிறாங்க, வெளியில் வர முடியல. இந்த கலை பண்பாட்டுத்துறைன்னு ஒன்று ஆரம்பித்து இன்றைக்கு ஓரளவு கலைஞர்கள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 6 மண்டலமாக பிரித்து இருக்கு. நான் மாவட்டத்துக்கு ஒரு கலை பண்பாட்டுத்துறை போட்டால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை ஒன்றிணைச்சு அதுக்குண்டான வாழ்வாதாரங்களை சிறக்க செய்வதற்கு ஒரு நல்வழியாக இருக்கும்னு கேட்குறேன். ஏன்னா இங்கே தென்னக பண்பாட்டு மையம்னு ஒன்று இருக்குங்க. அந்த நிகழ்ச்சினாவே இன்றைக்கி நம்ம போகிறதுக்கெல்லாம் பயந்து, ஒரு காலத்தில் அதுக்கெல்லாம் நாங்கள் அவங்க மூலியத்தில் தான் இன்றைக்கி இந்தியா பூராமே எல்லா நாடுகளும் நாங்கள் போனோம். இன்றைக்கு அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. காரணம் அதில் முதல் மாதிரி மரியாதை கிடையாது, ஊதியம் கிடையாது, ஒரு பாராட்டுதல் கிடையாது. அப்படி போயிடுச்சு இன்றைக்கி அந்த மத்திய சர்க்கார் மூலியமாக நடத்தக்கூடிய இந்த தென்னக பண்பாட்டு மையம்னு சொல்கிறது. ஏன்னா சரியான சம்பளமே இல்லை. ஒரு ஆளுக்கு 800 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த 800 ரூபாய்க்காக டெல்லிக்கு போகணும்னா 2 நாள் தான் டெல்லியில் ப்ரோக்ராம். ஒரு நாள் ரிகல்ச்சரு, ஒரு நாள் நிகழ்ச்சி. 8 8 14 1600 ரூபாய்க்காக தான் இங்கேருந்து போகணும். 1600 ரூபாய்க்கு போயிட்டு வந்து இங்கே போக 3 நாள், வர 3 நாள், 6 நாள், தஞ்சாவூர்லேருந்து கிளம்ப 1 நாள், 8 நாள் ஆயிரும். வீட்டுக்கு வரதுக்கே 10 நாள் ஆயிரும். 10 நாளைக்கும் 1800 ரூபா. அதுவும் உடனே கிடைக்காது. அது ஏஓட்ட போய் ஏடிகிட்ட போய் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்க ஒரு மாதம் ஆயிரும். இந்த காசு சேர்றதுக்குள்ள இது எதுக்கடான்னு அது எந்த கலைஞர்களும் போகிறதில்ல. நீ கலைமாமணி வாங்கினாலும் அந்த 800 ரூபா தான், பெட்டி தூக்கிட்டு போனாலும் அந்த 800 ரூபா தான். கலைஞர்களை கலைஞராகவே மதிக்க தெரியாத ஒரு மையமாக தான் அது ஆயிடுச்சு. ஒரு காலங்களில் மிக சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு இன்னும் பழைய 1950 இருக்குதுன்னா அது தென்னக பண்பாட்டு மையம் தான். அது நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதாரத்தில் மட்டும் இன்னும் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத, கலைஞர்களுக்கு ஒரு வளர்ச்சியும் இல்லாத ஒரு மையமாக இருக்குது. ஆனால் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு அப்படி கிடையாது. ஓரளவுக்கு கலைஞர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ஒரு பக்குவமாக பார்த்துக்கிறாங்க. இன்றைக்கு எந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டது? கலை பண்பாட்டுத்துறை அமைச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். தமிழ் வளர்ச்சி கழகம்னு தான் இருந்துச்சு. இது தமிழ் வளர்ச்சி கழகத்தில் இருந்து பிரியப்பட்டு அவங்க தான் எங்களை அப்போ ஆரம்பத்தில் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, தமிழ் வளர்ச்சி கழகம். அப்புறம் அதிலேருந்து கலைக்கு தான் கலை பண்பாட்டுத்துறை. எனக்கு வருஷங்கள் எனக்கு முழுமையாக தெரியலை, எப்படியும் ஒரு 20 வருஷம் இருக்கும். கலைஞர் ஐயாருடைய தலைமையில் தான் இந்த கலை பண்பாட்டுத்துறை உருவாக்கப்படும். பறை இசைக்க எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க? அது ஒரு கிராமத்தை பொறுத்த வரையிலும் நல்லா ஊதியம் பேசிடுவோம் நாங்கள். 10 பேர் கொண்ட கலைக்குழு அப்படின்னா 12 பேர் உள்ள ஒரு முழுமையான கலைஞர்கள் போகிற கலைக்குழுன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே பேசும்போது 40,000 பேசுகிறோம், 35,000 பேசுவோம், 30,000 கூட பேசுவோம். கடைசியில் சாமி புறப்பாடு 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 3 மணி 4 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. அப்போ ஒரு ஆளுக்கு குறைந்ததுக்கு 2000 சம்பளம் கிடைக்கும். அது எங்களுக்கு ஒரு தகுதியான ஏற்பாடு. ஒரு நாளைக்கு 2000
ஒரு துக்கத்துக்கு போனால் கூட ஒரு ஆளுக்கு 1200 ரூபாய் சம்பளம் இருக்குது. இது காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துட போகிறோம். ஆனால் இந்த தென்னாக பண்பாட்டு மையத்தில் போனோம்னா 10 நாளைக்கு 1800 ரூபாய்க்கு யார் போவாங்க? அது சரியான கலைஞர்களும் போகிறது கிடையாது, சரியான கலைஞர்களையும் அவங்க கூப்பிடுறதும் கிடையாது. ஏன்னா இவங்க தான் போக மாட்டாங்கங்கிறதுனால புதிதாக யாராவது எங்கேயாவது தேடி பிடிச்சி பதிவு பண்ணிருக்காங்களா, அவனை கூப்பிட்டு வா நீ டெல்லிக்கு போனால் அவன் புதுசாக டெல்லியை பார்க்கணும். டெல்லியை பார்க்குற ஆசையில் அவன் கிளம்பிடுவான். அவன் ஏதோ அவனை கிடக்கிற ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு, ஏன்னா அதில் 1800 அவன் எவ்வளவு எடுக்கலாம் அதில். அதனால் அதுக்கு உண்டான ஆட்களை போட்டுட்டு போய் அங்கே போய் நம்ம தமிழ்நாடு அரசு கலை நிகழ்ச்சி செய்யும் போது 5 நாளைக்கு கொடுத்தாங்கன்னா 2 நாளையில் போங்கன்னு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா இங்கே சரியான கலையை செய்வதற்கான ஆட்களை இவங்களை அனுப்புவதும் கிடையாது. அங்கே போகிற கலைஞர்களும் முழுமையான கலைஞர்களும் இல்லை. இன்று பறையாட்டத்தில் பெண்கள் அது சமீப காலமாக தான் வந்துச்சு. இன்று இருக்கக்கூடிய பெண்ணடிமைத்தனம் அதை வச்சு விழிப்புணர்வு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது காலப்போக்கில் எல்லா நிகழ்வுகளும் பெண்கள் இன்றைக்கு பறையை கற்றுக்கிட்டாங்க. பறைங்கிறது ஒரு ஒழுங்காக அன்றைக்கு ஒரு காலங்களில் அது துக்க வீட்டுக்கு மட்டுமே இசைக்கப்பட்ட ஒரு கருவியாக நினச்சவங்க இன்றைக்கு எல்லா மேடைகளிலும், எல்லா விழிப்புணர்வு நாடகங்களிலும், எல்லா பிரச்சார மேடைகளிலும் இது செயல்படுவதால் இவர்கள் பெண்களும் அதில் பங்கு பெற்று அந்த கலையை சேர்த்து தனக்குண்டான மரியாதையும் அதில் கிடைக்கிது. அதனால் அவங்க துணிச்சலாக அந்த இப்போ கரகாட்டம் கற்றுக்கிற கூட வரமாட்டேங்கிறாங்க. பறையை கற்றுக்கிறதுக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட பெண்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதில் ஒரு மரியாதையும் ஒரு கௌரவமும் கிடைக்கிது. அதிலே ஊதியமும் ஒழுங்கான ஊதியம் கிடைக்கிது, ஒழுங்கான மேடை கிடைக்கிது, அவர்களுக்கு உண்டான தகுதியும் அங்கீகாரமும் அதில் கிடைக்கிறதுனால பெண்கள் அதில் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர இன்றைக்கி எல்லா வகையிலும் பெண்கள் அதிகமாகிட்டாங்க கலையில். திரையில் அதிகமாக பறையை வாசித்த இசையமைப்பாளர் யார்? அது சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் சின்ன பிள்ளைய கேட்டால் தெரியும். இளையராஜா தான் இன்றைக்கு அக்கலையை மேன்மையாக இந்த கலையை உரிமை பறை இரண்டுக்கும் முதலிடம் கொடுத்தவர் இளையராஜா. அதற்கு பிறகு இல்லை சொல்லலாம், இவர் எங்களுக்கு தெரிந்து அதுக்கு பிறகு இப்போ ஒரு இசையமைப்பாளர் இல்லையே. இப்போ ரஹ்மான் அவருடைய இசை மிக துல்லியமாக கேட்பதற்கு ரம்மியமாகவும் நல்லாவும் கேட்குறதுக்கு இருக்குது. ஆனால் அவர் தனிப்பிரிவு இக்கலையில். இவங்க கோரஸாக பண்ணிடுவார், அவர் தப்பை மட்டும் தனியாக காட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் நீங்கள் கேட்பதற்கான ஒரு வாக்கியம் என்னென்னா, யார் முதலிடம் கொடுக்குறேன்னா முதலிடத்துக்காக சொல்ல வரேன். அப்புறம் தேவா இருந்தாங்க, அவங்க ஸ்ரீகாந்த் தேவா இருந்தாங்க, நிறைய ராஜ்குமார் இருந்தார், சிற்பி இருந்தார், அது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் கூட இவர் கலைக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து அந்த பறைக்கும் அந்த உரிமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருது. உங்களுடைய மறக்க முடியாத பறை இசை பயணத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு போயிருக்கும்போது ஒரு கல்லூரியிலையும் ஒரு பள்ளியிலையும் நாங்கள் பயிற்சி கொடுத்து அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஒப்பனைக்காக உங்களை இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது எழுதி கொடுக்குறாங்க. அப்படி எழுதி கொடுத்த பேப்பர் மட்டுமே கிட்டத்தட்ட எப்படி போனாலும் ஒரு 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 1.5 கிலோ இருக்கும் அந்த பேப்பர் மட்டும் நாங்கள் கொண்டு வந்தது. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு மாணவிகள் என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த இசை எங்களை என்னமோ பண்ண சொல்லுது, எங்கள் உடலில் எங்கள் ரத்தத்தோடு கலந்து எங்களை என்ன பண்ண சொல்லுது, என்ன பண்ண தெரியல, கை காலெலாம் எங்களை அறியாமல் கை காலெலாம் ஆட வைக்கிது. அப்படி ஒரு இசைன்னு தான் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பறை, அந்த பறையிலேருந்து தான் அந்த அடி, அந்த பேஸும் அந்த அடியும் சேர்ந்தோம்னா ஜிங் தக்கிட்ட தக்க சக்கிட்ட ஜிங் தக்கிட்ட தக்க ஜிங்கிட்ட ஜிங் தக்கிட்ட தக்க ஜிங்கிட்ட ஜிங்கிட்ட தக்கிட்ட ஜிண்டாக்கு சிட்டாக்கு சிட்டாக்கு ஜிண்டாக்கு ஜிண்டாக்கு சிட்டாக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த அடி இந்த குழந்தையினுடைய இந்த 1 வயசு குழந்தையினுடைய மூளைக்கு போய் அது அந்த 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 இசையை அதுட்டு போய் அது தூண்டுதல் பண்ணி அந்த இசை அதை கையை காலை ஆட்ட சொல்லுது. இது தாய் சொல்லிக் கொடுக்கல, தாப்புன்னு சொல்லிக் கொடுக்கல, புரியுங்களா? இது கடவுளால் உதிக்கப்பட்ட ஒரு இசையை அது நேர்மொழியத்தில் முதல்ல யாருமே சொல்லிக் கொடுக்காம அந்த கையை ஆட்டணும், இந்த இசைக்கு ஆட்டணும்னு ஒரு கர்நாடக சங்கீதத்தில் போய் மிருதங்க வாசிக்கிறவங்க வாசி அதை ஆட போகலை, புரியுங்களா? ஒரு கச்சேரி மேலே தவளுக்கு வாசிக்கலாம் ஆடல. ஆனால் ஒரு பறை அந்த இசையை கேட்ட உடனே
எல்லாத்துக்குமே ஆடத்தோணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சாவுலையெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது சில பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து ஆடுவாங்க. இந்த இசைக்கு வீட்டை சாத்திக்கிட்டு அவங்க ஆடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை உணர்வு எல்லா பெண்களுக்குமே கலைங்கிறது உடலோடு ஒட்டி போனதாங்க. ஆனால் ஒரு சில ஆளுங்க அந்த குடும்பத்தில் போனதுக்கு பிறகு அந்த கலையை மறக்க செய்கிறாங்க. ஒரு சில ஆள் உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அந்த உள்ளத்துக்குள்ளே அந்த கலையை பயன்படுத்துகிறாங்க. ஒரு சில ஆட்கள் ஒரு ஊரில் நாங்கள் வாச்சிட்டு இருக்கையில் கிரவுண்டில் வாச்சிட்ருக்கோம். நான் அந்த மேக்கப் போட்ட மாடிக்கு போகிறேன். மாடிக்கு போனால் 3 மாடி. அதில் நான் ஒரு மாடிக்கு போய் ஒரு 2 மணி இருக்கும். அந்த மாடிக்கு போகிறேன். நான் போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு போகிறேன். அதுக்கு 2 மாடியில் எல்லா பெண்களும் நாங்கள் அங்கே அடிக்க இங்கே ஆடுறாங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு. நான் திரும்பி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நிற்கிறது அவங்களுக்கு தெரியலை, இருட்டு. ஆனால் அந்த வெளிச்சத்தில், அங்கேருந்து வர வெளிச்சத்தில் அந்த அடி மேலே வாசிக்கிறாங்கல்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு, தண்ணியெல்லாம் பானையில் வச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஆடுறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது. ஆட்டங்கிறது உடலோட ரத்தத்தோடு கலக்கப்பட்டது. ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அந்த வெளிப்படுத்த முடிவதற்கு இசையே முதல் காரணம். அந்த இசை மூலியமாக தான் அவங்க தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னு சொன்னால் பத்தாது. அந்த இசையோடு அதை கேட்டு அவங்க அதை வெளிப்படுத்தும் போது அதனுடைய அழகே தனியாக இருக்கும். அப்படி பண்ணும்போது இந்த அடி இந்த திதிக்குன்னு டிங்கு தக்கட்ட தாக்க, திதிக்குன்னு டிங்கு தக்கட்ட தாக்க, திதிக்குன்னு டிங்கு, அந்த ஒரு அடி அவங்க யாரையுமே அந்த மூளை அந்த மூளை வளர்ச்சி இல்லாதவங்களுக்கே கூட அந்த இசை நாங்கள் ஃப்ரான்ஸில் ஒரு இடத்துல ரொம்ப வயதான சுயநலம் இல்லாத அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது எல்லோரும் வாசிக்க வேண்டிய சத்தம் கேட்டால் எதுவும் மண்டையா போட்டாலும் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ஒருத்தர் தான் வாசிக்கிறேன். நான் ஒருத்தர் வாசிக்கும் போது எல்லோரும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இப்படி மற்றபடி எல்லாம் அசைவு இசைவு எதுவுமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் கூட அந்த இசைக்கு இப்படி உட்காந்துட்டு கையில் அப்படி தாளம் தட்டுறாங்க. அவனுக்கு அப்போ அந்த தான் அந்த மூல வளர்ச்சி இல்லாதவனுக்கு கூட இந்த இசை தூண்டி அவனை ஆடணும், இதை ரசிக்கணும், இதுக்கு தாளம் போடணும் அப்படின்னு ஒரு எண்ண உணர்வை தூண்டக்கூடிய மிக தெளிவான புன்னதமான சிறப்பான ஒரு இசையே இந்த பறை இசையும் இந்த நையாண்டி மேள இசையும் இதற்குண்டான தெம்மாங்கு இசையே இதன் மூல காரணமாக இருக்கிறது. தமிழன் தனது இறுதி ஊர்வலத்தை பறை இசைத்து கொண்டாடுவது பற்றி சொல்லுங்க. இறப்பு கடைசி காலங்களில் அவர் வாழ்ந்து எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது குடும்பத்தில் தேவையில்லாமல் அழுவாங்க. நம்ம அப்பா வாழ்ந்தார் இருந்தார் அந்த இறந்த கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு அதோடு முடிஞ்சிடும். அதற்கு பிறகு கூத்து தான். அப்புறம் ஒரு பக்கம் சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விருந்தாடி வந்தவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க, வருவாங்க, அப்படி போயிடும். அப்போ அது ஒரு குறிப்பிட்ட இறப்பு வயசுக்கு மேலே இறக்குறவங்களுக்கு அது இறப்பு இல்லை, அது சிறப்பு, அவங்களுடைய வாழ்ந்த சிறப்பு அது. அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சிறப்பை பண்ணுவதற்கு அந்த ஆட்டமெல்லாம் போட்டு அடித்து ஆடுவாங்க. அப்படி ஆடும்போது அந்த தூக்கிட்டு போகும்போது அங்கேனா ஆடுறதுக்கு அவனுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும். ஏன்னா கிராமத்தில் நம்மளை பொண்டாட்டி பிள்ளை அக்காவுக்கு தப்பாக பேசுகிறாங்கன்னு அவனு இங்கே இடுகாட்டுக்கு போகும்போது அந்த அடிக்க சொல்லி அவன் ஆடுவான். ஆனால் அவனுடைய ஆட்டத்தின் வெளிப்படுதலை அங்கே பார்த்துக்கிறலாம். அதில் இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. எல்லா வகையிலும் இந்த இசைக்கு ஆடக்கூடிய ஒரு தனி சிறப்பு தாங்க இந்த இசை. கலைஞர் எப்போ தொடங்குனீங்க? காலம் கடந்துருச்சு. எங்களுக்கு வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்துட்டோம். நாங்கள் கலையில் சம்பாதிக்கணும்னு போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் இந்த மக்களுக்கு எதையாவது நம்ம ஒரு காரியத்தை நம்மளுக்கு பின்னாடி மக்கள் நம்மளை பற்றி சொல்லணும், நம்ம எதை கொண்டுட்டு வந்தோம், எதை கொண்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற எண்ண உணர்வில் இந்த கலையை மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கலைஞாயிறு கரகாட்டக்கலை பயிற்சி மையம் அறக்கட்டளை தொடங்கினேன். அது தொடங்கி இப்போ 3 வருஷம் ஆச்சு. அது மூலியமாக நான் இன்றைக்கு பறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பறை, கரகாட்டம், நையாண்டி மேளம், சிலம்பம், ஒயிலாட்டம் எல்லாம் பயிற்சி கொடுக்குறோம்.
இதன் மூலியமாக இங்கே வரக்கூடிய எங்களுடைய இந்த பயிற்சி பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இனமாகவே சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் அந்த இடத்துல போய் அவங்களுடைய ஊரில் போய் சொல்லிக் கொடுக்குறதுனா அதுக்கு ஒரு கம்மியான ஊதியம் வாங்கிக்கிட்டு சொல்லிக் கொடுக்குறோம். பறை கற்றுக்கிறதுக்கு நாட்கள் எவ்வளவுன்னு சொல்கிறத காட்டிலும் அவனுடைய முயற்சியும் அவனுடைய கலை திறமையும் எவ்வளவுக்கு எவ்வளவு அவன்கிட்ட இருக்குதோ அந்த வேகத்தில் அவன் கற்றுக்கிறலாம். ஒரு 5 மாதமாவது பறை கற்றுக்கிறோனோ அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி போய் அவங்களோட இணைஞ்சு ஆடி அப்படி வந்தால் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள அந்த கலையை கற்றுக்கிறலாம்.